2026இல் உங்கள் ராசிக்கு 9இல் சனியும் பாக்கிய சனியும் ராசியிலேயே குருவும் உச்சமும் அமர்வதால் ஏற்படப் போகும் அதிரடி மாற்றங்களை விரிவாக பார்ப்போம். 1. 9ஆம் இடத்து சனி பாக்கிய சனி 2026 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறார். கடக ராசிக்கு இது மிகவும் சாதகமான அமைப்பு. தாக்கம்: 9ஆம் இடம் என்பது தர்மம், பாக்கியம் மற்றும் தந்தையை குறிக்கும். கடந்த காலங்களில் நிலவி வந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்டக்காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். தந்தை வழி உறவு: தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஆன்மீகம்: ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் செய்யும் யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். 2. ஜென்ம ராசியில் குரு உச்சம். ராசியில் குரு 1ஆம் இடம். ஜூன் 2, 2026 முதல் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுகிறார். இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். தோற்றம் மற்றும் ஆளுமை: உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ், அதாவது பொலிவு கூடும். குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உச்சத்தை தொடும். பார்வை பலன்: உங்கள் ராசியில் அமரும் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 5ஆம் பார்வை புத்திர பாக்கியம்: பிள்ளைகளால் பெருமை சேரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டும். 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம்: பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். திருமணத் தடைகள் நீங்கி சுபகாரியம் நடக்கும். 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானம்: அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் கைகூடும். முக்கிய துறைகளில் மாற்றங்கள்: உத்தியோகம், கரியர்: வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். பதவி உயர்வு, ப்ரொமோஷன் மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். வேலையில்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். கல்வி, எஜுகேஷன்: மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிப்பார்கள். குறிப்பாக போட்டித் தேர்வுகள், ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம், பிசினஸ்: புதிய முதலீடுகள் செய்ய இதுவே மிகச்சிறந்த காலம். கூட்டுத் தொழிலில் இருந்த கசப்புகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு சர்வதேச அளவில் வாய்ப்புகள் பெருகும். 4. நிதி நிலைமை மற்றும் சொத்து யோகம். பணப்புழக்கம்: வரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத கடன் தொகைகள் வசூலாகும். சொத்து சேர்க்கை: புதிய வீடு, மனை அல்லது சொகுசு வாகனம் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பலமாக இருக்கும் காலங்களில் இது கைகூடும். 5. உடல் நலம், ஹெல்த்: ராசியில் குரு இருப்பதால் மன அமைதி கிடைக்கும். இருப்பினும் குரு பகவான் உடல் பருமனை தரக்கூடியவர் என்பதால் கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை குறைத்து உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது அவசியம். பரம்பரை நோய்கள் கட்டுக்குள் வரும். 2026இல் நீங்கள் செய்ய வேண்டியவை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். செய்ய வேண்டியவை டூஸ், தவிர்க்க வேண்டியவை டோன்ட்ஸ். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளவும். அதிக தன்னம்பிக்கை காரணமாக மற்றவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மற்றும் பித்ரு கடன்களை செய்யவும். சோம்பேறித்தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்கவும். தான தர்மங்களை செய்யவும். உணவு கட்டுப்பாட்டில் அலட்சியம் காட்ட வேண்டாம். கடகராசிக்கான சிறப்பு பரிகாரங்கள்: திங்கட்கிழமை சிவபெருமான் அல்லது அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணியலாம். குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடவும். பொது: ஏழை மாணவர்களின் கல்விச் செலவிற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். தாலக மந்திரம்: கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துதல். குரு உச்சம் பெறுவதால் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த 12 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை இந்த ஆண்டே அமைத்துவிடலாம்.